தனுசு ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் இத்தனை காலமாக குரு இருந்தார். இந்த கலசரஸ்தானத்தில் குரு இருந்தாலும் பகை வீட்டில் இருந்ததுனால குறிப்பாக வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு அல்லது சில கருத்து வேறுபாடுகளும் இருந்திருக்கும். எப்பயுமே குரு நின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்குற இடத்தை வளப்படுத்துவார். அந்த வகையில் 7ஆம் பாவகத்தில் இருந்த குரு உங்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோ அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸோ இருக்கும். அதே போல் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளியை விட்டு விலகி வந்திருப்பீங்க. சில மன வருத்தங்கள், கூட்டாளியோட பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் இந்த லாஸ்ட் 1 இயரில் ஏற்பட்டிருக்கும். அர்த்தாசிரம சனி வேற, உறவுகளோட சில பகை, சில பிரச்சனைகளே உங்களை தேடி வந்திருக்கும். இந்த குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதே போல் ராசியாதிபதி ஒரு நட்பு வீட்டுக்கு வருது, 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகுது. அந்த உச்சமாகிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரலும் இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக இருக்கிறாரு. தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். மேலும் உங்கள் ராசியாதிபதி, தனுசு ராசியாதிபதி 4ஆம் அதிபதி. இந்த குரு கடகத்தில் உச்சமாகிறதுனால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு குறையும். பதவியில் மாற்றம் அல்லது வேலையில் மாற்றம், ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வுடன் இந்த மாற்றம் இருக்கும். ஒரு சிறப்பான மாற்றம் இருக்குது, அதிரடியான மாற்றமாகவும் இருக்குது. பல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே சமயத்தில் 8ஆம் பாவகம் என்பது அந்த ஆதிபத்திய பலனையும் இந்த குரு செய்யும். அந்த வகையில் சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்கள் விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி மற்ற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த தனுசு ராசிக்கு இது 8ஆம் பாவகம். 8ஆம் இடத்துல அஷ்டம குரு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா, கஷ்டத்தை கொடுத்தாலும் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும், வருமானத்தையும் திடீர்னு வருமானத்தையும் கொடுக்கும், பயணங்களை ஏற்படுத்தும், தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தும், வீடு மாற்றத்தை சில பேருக்கு ஏற்படுத்தும். இப்படி பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பலமடைகிறாரு அப்படின்னாகவே காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி குரு பலமடையக்கூடிய காலகட்டம் என்பது. மேலும் 4ஆம் பாவகத்தை பார்க்கிறார். வீடு மாற்றம் அல்லது சொந்தமாக வீடு வாங்கணுன்ற கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு வாங்கிக்கிட்டு அதில் போயிட்டு குடியேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே போல் வாகன மாற்றம், புதிய கார் எடுக்கலாம் நம்ம நல்லா பிளான் பண்ணிட்டுக்கிறேன், ஆனால் எடுக்க முடியலன்னா இந்த வருஷம் அதற்கான வாய்ப்பு உண்டு. அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே வாய்ப்பு உண்டு. வேலையில் முக்கியமான மாற்றத்தை சந்திப்பீங்க. கடுமையாக உழைச்சும் சில பேருக்குலாம் ரெகக்னிஷன் கிடைக்கல, ஹார்ட் ஒர்க் ஏற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்போட கூடுதல் பதவி உயர்வோ அல்லது கூடுதல் சேலரியும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது அதே நிறுவனத்திலேயே கூட வாய்ப்பு இருக்குது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட உங்களுக்கு அங்கேயே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இருக்கிற லொக்கேஷன் நீங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கிறீங்கன்னா சில பேருக்கு வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ குடும்பத்தை அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் அதனால தான் வீடு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். சில பேருக்கு வீடு வேறு இடத்துல வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிற சூழ்நிலையும் வரும். அதே போல் சில பேருக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வேலை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தொலைதூர பயணம் சாத்தியமாகும். மொத்தத்தில் தொலைதூர பயணம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து தாய்நாட்டுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தொலைதூர பயணம் இந்த வருஷம் உண்டு. அந்த வகையில் எடுத்துக்கலாம். வந்துட்டு கூட போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டிலே வாழணும்னு பிராப்தம் இருக்குன்னா நீங்கள் ஒரு ட்ராவல் கொஞ்ச நாள் திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. நம்ம ஜாதகத்தின் இருக்கக்கூடிய அந்த பிராப்தம் தான். அந்த பிராப்தம் இல்லை, வெளிநாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பு கண்டினியூவாக இல்லை அப்படின்னாக்க இந்த டியூரேஷனில் அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, இங்கேயே தொழில் செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கியமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் முக்கியமாக இந்த ராகுக்கு எதுவும் டிசம்பர்லேருந்து பெயர்ச்சி ஆகுது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் கேது ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் வராரு. குரு கேது இணைவு 8ஆம் இடத்துல வருது. அதே போல் இந்த குருவுமே இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னாக்க அதிசார பயிற்சியாக சிம்மத்துக்கு வராரு. அப் டு ஜனவரி மாதம் வரலும் இருப்பார். சிம்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் 9ஆம் பாவகத்தில் குரு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது நன்மை.
இந்த நேரத்தில் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன் செட் ஆகிறது, இதெல்லாமே இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 2027 இந்த டூரேஷனுக்குள்ள கல்யாணம் ஆகிறது, காதலில் இருக்கிறவங்க காதலில் பெற்றோர்களோட சம்மதத்தோட அக்செப்ட் ஆகி அது திருமணத்தில் முடிகிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பாக வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை நீங்கும், அது ஒன்று. அதே போல் தாயாரின் உடல்நல பாதிப்பு போன்றவை நீங்கும். மேலும் உங்களுக்குமே கூட உடல்நல தொந்தரவு பெருசாக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் குணமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவி உறவு நிலை என்பது டிசம்பர் மாதம் வரையிலும் கருத்து வேறுபாடு என்பது பெரிதாக இருக்காது. மேக்சிமம் இந்த குரு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் குறையும். அதே போல் வாழ்க்கை துணைவருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகளும் குறையும். மற்றபடி ஒரே வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலை என்பது உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரையிலும் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை, ஒன்றா தான் இருப்பீங்க. மேலும் அதன் பிறகு டிசம்பர்ல இருந்து இந்த ராகு 2ஆம் இடத்துக்கும் 8ல் கேது வர்றதுனால திடீர்னு பண வரவெல்லாம் கொடுப்பாரு. அதே போல சில செலவுகளையும் கொடுப்பாரு, பண நஷ்டங்களையும் ஏற்படுத்தும். அப்போ ஹையர் பர்ச்சேஸ் பண்றீங்க டிசம்பர் மாசத்துக்கு மேல அப்படின்னாக்க, அதாவது வீடு வாகனம் சொத்து காரு அல்லது ஹையர் பர்ச்சேஸ் நகை இதெல்லாம் வாங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் விசாரிச்சுட்டு பொறுமையா 4 இடத்துல விசாரிச்சு எது பெஸ்ட்டோ அதை வாங்கணும். அதே போல் பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் ஏற்படுத்திங்க, பணம் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கனாலையும் எவிடன்ஸ் ஏற்படுத்திங்க. கொஞ்சம் பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த குருவோட பார்வை ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு விழுது. அந்த வகையில் தொலைதூர பயணம், பணம் நஷ்டமாகிறது, விரயமாகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதனால பெட்டர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டம் வராது. அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அதில் அதிக கமிஷன் கொடுக்கறது அல்லது குறைவான விலையுள்ள பிளாட்டை அதிக விலைக்கு வாங்குறது போன்றவையெல்லாம் ஏற்பட்டுடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போது ராகு 2ஆம் இடத்துல வருது, 8ல் கேது வருதுன்னா பணவரவு வரும். அதே போல் எதிர்பாலினர் உறவும் வரும், பாதை மாறும். சில பேருக்கு இந்த எதிர்பாலினர் உறவு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட இருக்கிறவங்களுக்கு, இந்த கலஸ்திர தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் கலஸ்திர தோஷமோ தாரதோஷமோ இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாலினுடைய நட்பு அல்லது உறவு போன்ற ரிலேஷன்ஷிப் போன்றவை ஏற்படும். அதனால் உங்களுக்கு பண நஷ்டம், அவமானம், சில பழிச்சொல்லுகள் போன்றவை வரும். இந்த 8ஆம் பாவகத்தோட ஆதிபத்திய பலனையும் இந்த குரு செய்வார்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு 3வது நபரால் உங்களுக்கு ஆதிபத்திய பலனை கொடுக்கும். அது எப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரிவு அல்லது அவர்களால் பணம் நஷ்டமாகிறது அல்லது சில பேருக்கு அவமானம் பழிச்சொல்லு, மற்றவங்க 4 பேர் 4 விதமாக பேசுறது, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுனாக்க அல்லது ஒரு நட்பாக கூட பழகுறீங்கன்னா கூட 4 பேர் அதை திரிச்சு பேசுவாங்க. அதனால ஒரு விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான உறவு நிலையும் 2/8 ராகு கேது இருந்தாக்க ஏற்படும். அதே போல் சில பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். அது குறிப்பாக உங்களுக்கு ஆகாதவங்க கிட்ட, மறைமுக எதிரிங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். அண்ட அயலாறுகிட்ட வாக்குவாதம் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் சில உறவுகள்கிட்ட கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கனாக்க பெட்டர். அதே போல் இந்த வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் பெருசாக வெளிப்படையாக பேசுகிறேன்னு ஒரு கட்டன் ரேட்டாக பேசிட்டிங்கன்னா அவங்க மேலே பழியை திருப்பி விட்டுருவாங்க, பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க, அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இதெல்லாம் ராகு கேதுவால் வர்றதா. 2/8 ராகு கேது இருந்தால் பணம் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான சில உறவுகளும் வரும். அந்த உறவுகளால் பண நஷ்டமும் சில பிரச்சனைகளும் சேர்ந்தே வரும். அதனால் அந்த வரக்கூடிய 2027 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் குருவோட பார்வையில் 2ஆம் பாவகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது 2027 ஜூன் வரலும். ஆனால் 2027 ஜூனுக்கு மேலே தான் இந்த ராகு கேதுவால் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதே போல் இந்த குரு பொறுத்தவரையிலும் 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால பணத்தை கொடுப்பாரு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார். அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னா கூட பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படுத்தும். இந்த டிசம்பருக்குள்ள காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, அது தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் 2027 கொஞ்சம் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை விஷயமா ஒரு திடீர்னு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. அப்போது ஃபேமிலியும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே இந்த குருவோட பார்வை 4ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் மேலிடும், வாகனம் அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சில சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சொந்த தொழிலில் லாபங்கள் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குரு பெயர்ச்சி என்பது அதிரடியாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். இதே காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி, ராகு கேது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த பலனை சொல்லியிருக்கிறேன்.
மேக்சிமம் நன்மை தான். ஏன்னா ராசியாதிபதி உச்சமாகிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அந்த உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எழுச்சியுடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அந்த எழுச்சியுடன் செயல்படுறதுனால மாற்றங்களை சந்திப்பீங்க. ஒரு அதிரடி மாற்றமாகவே வாழ்க்கை இருக்கும். அந்த மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சொல்லப்போனாக இந்த 2026 குரு பெயர்ச்சியால் தனுசு ராசியில் குறிப்பாக இங்கே பூராடம் நட்சத்திரம் இருக்கும். 4 பாதங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னாக்க வரன்கள் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த டூரேஷனில் உண்டு. குறிப்பாக 2026 அக்டோபர் டு 2027 ஜனவரிக்குள்ளே சில பேருக்கு திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எதிர்பாலினர் உறவில் இருப்பீங்க. அந்த உறவு சக்ஸஸ் ஆகிறதுக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வேலையில் ஒரு மாற்றத்தை ஜூன்லேருந்தே கூட சந்திக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன்லேருந்தே புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணிக்காக தேர்வு எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாபை கூட சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகலைனாக திருமணத்திற்கான வரன் வரும். மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்க மறுமணத்திற்கான வரன் வரும். அதே போல் சில பேருக்குலாம் காதல் போன்றவை இருக்கும். அந்த காதல் கைகூடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அது பெற்றோர்களோட சம்மதத்தோடு சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் காதல் புதிதாகவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. இந்த வருஷத்தோட டிசம்பர்லேருந்து மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. அப் டு டிசம்பர் வரலும். அதன் பிறகு கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு தொழில் காரணமாக அல்லது தற்காலிகமாக பிரிந்தவர்கள் கூட இந்த வருஷம் சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதற்கான முயற்சிகள் செய்யலாம். 2026 அக்டோபர்லேருந்து 27 ஜனவரிக்குள்ளே நீங்கள் சேரத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தொழில் நல்லாயிருக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வேலைக்காக மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு அரசு பணியில் ஏற்படுவது கூட ஒரு தொலைதூர இடமாற்றமாக இருக்கும். அதனால் குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சில எதிர்பாலினர் உறவு வருதுன்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. மேரேஜுக்கு பிறகு ஒரு எதிர்பாலினர் உறவு வருதுன்னா திருமண வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும். ஸோ அதனால் அவர்கள் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும் எதிர்பாலினர் உறவில். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துவீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை செலுத்துவீங்க. பிள்ளைகள் வகையில் சுப செலவுகள் அல்லது பிள்ளைகளுக்காக பணம் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனால் கடனுடைய அழுத்தம் என்பது பெருசாக இருக்காது. ஆனால் பணம் வரும். ஓரளவுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பணமும் வரும். பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம். மேலும் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலையில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் டிசம்பர் மாதத்திலிருந்து வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்றா இருக்கிறவங்களுக்கு அந்யோன்யமாக இருப்பீங்க. கடினமாக உழைக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுக்கிறீங்க தொழில் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. மேலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அது நல்லது. அதே போல் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. நஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.